தொல்லை இருந்து கொண்டே இருக்கும். மழைக்காலங்களில் காற்றில் அதிகமாக நீர்பிடிப்பு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் காற்றில் அது குழந்தைகளுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தி நுரையீரலில் அதிகப்படியான சளியை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை தந்து விடுகின்றது. எல்லா குழந்தைகளுக்கும் காய்ச்சல் வருவதில்லை. பெரும்பாலான குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்து விடுகிறது, சளி தொல்லை வந்து விடுகிறது, இருமல் வந்து விடுகிறது. ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்தால் கூட பதறி அது எலி காய்ச்சலாக இருக்குமோ, அது டெங்கு காய்ச்சலாக இருக்குமோ, அல்லது பன்றி காய்ச்சலாக இருக்குமோ என்று இப்பொழுதெல்லாம் ஜனங்கள் மிகவும் அச்சப்படுகிறார்கள். ஏனென்றால் இப்போ காய்ச்சல் வந்துவிட்டாலே குழந்தைகள் பிழைப்பது என்பது அரிதான ஒரு காரியமாக இருக்கின்றது. பெரிய பெரிய மருத்துவமனையில் கொண்டு போய் நாம் சேர்த்தாலும் கூட அங்கே குழந்தைகள் பிழைப்பதற்கு வழி இல்லாத ஒரு நிலை ஏற்படுகிறது. இதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் ஏற்படுத்தி தர வேண்டும். குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தர வேண்டும் என்று சொன்னால் ஆசன பிராணாயாமங்களை பண்ண வேண்டும். உணவிலே அவர்களுக்கு நிச்சயமாக இந்த பனிமழை காலங்களில் இஞ்சி சுக்கு அவர்களுக்கு சேர்க்கப்பட வேண்டும். காலையில் இஞ்சி, கடும்புகள் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டு வர கையில் கோல் ஏந்தி நடப்பவரும் குலாவி பீடு நடை போடுவார் என்று அழுகினி சித்தர் சொல்கிறார். இந்த மூன்றையும் சாப்பிட்டு விட்டால் நம் உடலிலே வாதபித்த சிலேத்துவம் சமநிலை அடைந்து விடுகிறது என்று சொல்கின்றார். அந்த காலத்தில எல்லாம் குழந்தைகளுக்கு இந்த இஞ்சி சுக்கு என்பது சனி ஞாயிறுகளில் கண்டிப்பாக கை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கண்டிப்பாக கொடுப்பார்கள். வீட்டிலே அது ஒரு பாட்டி இருப்பார்களே ஆனால் அவளுக்கு அந்த சனிக்கிழமையாவது ஞாயிற்றுக்கிழமையாவது அந்த வேலை தான். நல்ல இஞ்சியை நல்ல உரலை கல் உரலை இடித்து அதில் கருப்பட்டி போட்டு இடித்து குழந்தைகளுக்கு அதிகப்படியான காரம் இல்லாத தன்மையில் கொடுத்து விடுவார்கள். குடிக்காத பிள்ளைகளுக்கு காலும் கையும் பிடிச்சி வைத்து கொண்டு சங்கை வைத்துவாது போட்டுவார்கள். அதுதான் அவர்களுக்கு நோய் சக்தியை எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தும். காய்ச்சல் வராது, சின்ன சின்ன பிரச்சனைகள் வராது என்று நமது முனிவர்கள் கோட்பாட்டின்படி நமது பாட்டி பெரியவர்கள் இதை கண்டிப்பாக கொடுப்பார்கள், எல்லாருக்கும் தருவார்கள். ஆனால் இப்பொழுது அது இல்லை. அதை கண்டிப்பாக கை கொள்ள வேண்டும். அது தவிர குழந்தைகளுக்கு சிறு வயது முதற்கொண்டே ஆசன பிராணாயாமங்களை சொல்லி கொடுத்து விட வேண்டும். அவர்கள் என்ன ஆசனம் செய்வார்களோ அதை தினமும் காலையிலும் மாலையிலும் செய்ய வைக்க வேண்டும். கடினமான ஆசனங்களை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது பள்ளிக்கு போவதற்கு முன்னால் ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம் ஒரு சில ஆசனங்களை அவர்கள் காலை கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு ஏதாவது ஒரு 10 நிமிடம் பண்ணிவிட்டால் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துவிடும். காய்ச்சலை பற்றியெல்லாம் கவலை இல்லை. டெங்கு காய்ச்சல் ஆகட்டும், எலி காய்ச்சல் ஆகட்டும், புலி காய்ச்சல் ஆகட்டும், எதுவுமே தாக்காது. அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதே, அவர்களை தாக்காது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் பழமை வாய்ந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ வித்யா மெட்ரிகுலேஷன் பள்ளியிலிருந்து இன்றைக்கு இங்கே 25 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அங்கே தனியாக ஒரு ஆசிரியரை போட்டு தில்லைநாயகி என்பவர்கள் அங்கே யோகாசன ஆசிரியர் மாணவர்களை எந்த அளவுக்கு அந்த யோகாசன ஆசிரியர்கள் வழக்கி இருக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். ஆசிரியர்களை வைத்துத்தான் பிள்ளைகள் ஆசிரியர் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் குழந்தைகள் செய்யும். அவர்கள் எந்த அளவுக்கு இந்த ஆசனத்தை பழகி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். கை பின்கட்டிய வீராசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு மெதுவாக எழுந்து நெல்லுங்கள். வலது காலை வைத்து முதலில் முன் வைத்து செய்யுங்கள். ரைட் லெக் மெதுவாக காலை பின்னால் இடது காலை இழுத்து கையை வலது கையை உள்ளே கொடுத்து கையை இறுக்கி பிடித்து கொண்டு உடலை திருக்க வேண்டும். பாருங்கள், எத்தனை பகுதி திருகப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். கால் பின்னால் இழுக்கப்படுகின்ற காரணத்தினால் இடுப்பிலிருந்து இடது கால் நீட்டப்படுகின்ற காரணத்தினால் அத்தனை நாடி நரம்புகளும் இழுக்கப்படுகின்றன. கை பின்னால் கோர்த்து கொண்டு உடலை திருகுவதனால் முதுகெலும்பு திருகப்படுகிறது, கழுத்து திரும்பப்படுகிறது, கால் முட்டு பலப்படுகிறது, நுரையீரல் விரிக்கப்படுகிறது. எத்தனை
பாகங்கள் விரிக்கப்படுகிறது என்பதைத்தான் சொல்ல வேண்டும். இத்தனை மாதிரி அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் என்ற 4 கோஷங்களும் சரியாக இயங்க வைக்கப்படுகின்றன. இவைகள் இயங்கிவிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி தானாகவே குழந்தைகளுக்கு வந்துவிடும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்துவிட்டால் நோய் ஏது? மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து 2 மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். அங்கே திரும்பி 2 மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். சத்தம் வர வேண்டும். மூச்சு இழுங்க நல்ல. இப்பொழுது இடது காலை முன்வைத்து செய்யுங்கள். மெதுவாக செய்ய வேண்டும். கையை இறுக்கி கோர்த்து கொள்ள வேண்டும். உடலை பின்பக்கமாக கொண்டு போக வேண்டும். தலையை திருப்ப வேண்டும். உடலையும் சேர்த்து திருப்ப வேண்டும். பாருங்கள், இவைகளெல்லாம் சின்ன குழந்தைகள் அனாவசியமாக செய்யக்கூடியது. பெரியவர்களுக்கு சற்று கடினம். ஆனால் ஒரு கையை கூட தரையில் வைத்துக்கொண்டு பெரியவர்கள் கொஞ்ச நாள் பழகினால் இந்த ஆசனம் மிக எளிமையாக வந்துவிடும். எல்லோரும் பழகலாம். ஆனால் முதியவர்களுக்கு சற்று ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆகவே யாராவது பக்கத்தில் இருந்து கொண்டு பிடித்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வைக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கையை எடுங்கள். நேராக வாருங்கள். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். காலை சேர்த்து வைத்துக் கொண்டு நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். சத்தமா மூச்சு இழுக்கணும். மூச்சே சத்தம் வரலையே. இப்பொழுது மீண்டும் வலது காலை வைத்து செய்யுங்கள். அங்கே பார்க்க வலது காலை நீட்டி செய்யுங்கள். வலது காலை முன் வைத்து செய்யுங்கள். பல கோணங்களில் செய்வதற்கு காரணமே இதனை பார்க்கின்ற நேயர்கள் காலை எப்படி வைத்திருக்கிறார்கள், கையை எப்படி வைத்திருக்கிறார்கள், உடலை எப்படி திருக்கிறார்கள் என்பதை பார்த்து செய்ய வேண்டும். இவைகளெல்லாம் யோகாசன ஆசிரியர் அவர்கள் குழந்தைகளுக்கு தினமும் அனுதினமும் காலையிலும் மாலையிலும் கற்றுக் கொடுத்திருக்கின்ற காரணத்தினால் இங்கே வந்து முழுமையாக செய்கிறார்கள். அப்படியே தலையை மேலே திருப்புங்கள். நேராக மெதுவாக வாருங்கள். இந்த ஆசனத்தை கலையுங்கள். காலை சேர்த்துக் கொள்ளுங்கள். மூச்சு வாங்குங்கள். இப்பொழுது இடது காலை பின்வைத்து இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். இடது காலை முன்வைத்து இடது காலை முன்வையுங்கள். கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு தலையை மேலே பார்க்க திருப்பி உடலை திருக்கி முடிந்த அளவு செய்ய வேண்டும். வலுக்கட்டாயப்படுத்தவோ சிரமப்படுத்தவோ கூடாது. ஒவ்வொருவருக்கும் வளையின் தன்மை வித்தியாசமாக இருக்கும். ஆகவே அடுத்தவரை பார்த்து அதுபோல் வளைய வேண்டும், அதுபோல் நிமிர்க்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சிக்க கூடாது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். காலை சேர்த்து வைத்துக் கொண்டு நன்றாக மூச்சை இழுங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை நீங்கள் ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே திரும்புங்கள். இப்பொழுது வலது காலை முன்வைத்து செய்யுங்கள். கையை உள்ளே கொடுத்து அப்படியே திருப்புங்கள். பாருங்கள், எப்படி செய்கிறார்கள் பாருங்கள். சிறுவர்களுக்கு வளையின் தன்மை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இதை 10 முறை 10 நிமிஷத்தில் முடிச்சு போயிடுவாங்க. ஏதாவது 1-2 ஆசனங்களை அனுதினமும் காலிலும் மாலிலும் செய்துவிட்டால் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி வந்துவிடும். இந்த டெங்கு காய்ச்சல், அதுக்கப்புறம் எலிக்காய்ச்சல், கொசு காய்ச்சல், கொசுவிலே எத்தனையோ விதமான இருக்கிறது. ஒவ்வொரு கொசு பேராலையும் காய்ச்சலை வைக்கிறார்கள்.
அவைகளெல்லாம் இவளை கொசுவே கடித்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் நமக்கு இந்த நோய்கள் எல்லாம் வராது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். காலை நேராக வையுங்கள். சேர்த்துக்கொண்டு நன்றாக மூச்சை இழுங்கள். இடது காலை முன்வைத்து இந்த ஆசையுங்கள். கவனிக்க வேண்டும். கொசுவை ஒழிப்பது என்பது முடியாத காரியம். கொசுவை ஒழிப்பதற்காக ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ், புகைகள் அவைகள் அடிக்கப்படுகின்ற காரணத்தினால் கொசு ஒழிவதோ என்னமோ தெரியவில்லை. இந்த கெமிக்கல்ஸ் புகை ஜனங்களுக்கு ஏற்பட்டு அதையும் நாம் சேர்த்து மூச்சோடு சேர்த்து இழுக்கின்ற காரணத்தினால் நமக்கு நுரையீரல் பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும். நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம், பெரிய பெரிய நகரங்களில் பெரிய லாரிகளில் புகையை வைத்துக்கொண்டு தெருவிலே போவார்கள். ஊர் பூராவும் புகை அடிக்கும். வீட்டிலே உள்ள சின்ன குழந்தைகள், பெரியவர்கள் எல்லோரும் படுகிற கஷ்டம் இருக்கிறதே இந்த புகையை சுவைப்பதனால் மிகவும் கஷ்டப்படுவார்கள். கையை மெதுவாக எடுத்து விட்டு நேராக வாருங்கள். ஆகவே கொசுவை ஒழிப்பது என்பது கடினம். நாமே நோய் எதிர்ப்பு சக்தியை வைத்துக் கொண்டால் நன்றாக மூச்சை இழுங்கள். இப்பொழுது என் பக்கமாக திரும்பிக் கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். என் பக்கமாக திரும்புங்கள். நன்றாக உடலை திருக்குங்கள். ஆகவே கொசுவை ஒழிப்பதற்கு பதிலால் ஜனங்களை ஒழிக்கத்தான் அந்த கொசு மருந்து அடிக்கிறதுனால் உபயோகப்படுமே தவிர கொசுவை ஒழிக்கவே முடியாது. ஒரு கொசு 15 நாள் தான் வாழ்கிறது. அது 10,000 15,000 கொசுக்களை உற்பத்தி செய்துவிட்டு 15 நாளில் இறந்து போய் விடுகிறது. அது எந்த கொசுவாக இருந்தாலும் சரி. ஆகவே கொசுவை ஒழிப்பது என்பது மழை காலங்களில், பனிகாலங்களில் முடியவே முடியாது. மேன காலங்களில் தானாகவே கொசு செத்துப்போம். அப்போது தண்ணீர் இருக்காது. அதனால் கொசுவை ஒழிப்பது என்பது கடினம். எந்த நோயையும் தாக்கு பிடிக்கின்ற, எதிர்க்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக் கொள்வதுதான் நல்லது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வாருங்கள். திரும்பி நில்லுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை முன்வைத்து செய்யுங்கள். கையை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நன்றாக திருக முடியும். உடலை திருக வேண்டும், தலை திரும்ப வேண்டும். எவ்வளவு நேரம் ஆடாமல் அசையாமல் இந்த ஆசனத்தில் இருக்க வேண்டுமோ அவ்வளவு நேரம் இருக்க வேண்டும். நேராக நிமிருங்கள். நேராக வந்து மூச்சை இழுங்கள். நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். மீண்டும் வலது காலை முன்வைத்து செய்யுங்கள். பல கோணங்களில் பல முறை இந்த கை பின்கட்டிய வீராசனத்தை செய்கின்ற காரணத்தினால் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் முழுமைப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சிக்காதீர்கள். முடிந்த அளவு சற்று தவறாகவே இருந்தாலும் இந்த ஆசனத்தை பழகுவீர்களானால் ஒரு வாரம் 10 நாளில் முழுமையாக சரியாக செய்யக்கூடிய தன்மை உங்கள் உடலுக்கு ஏற்பட்டுவிடும். மனம் இந்த ஆசனத்தை முழுமையாக செய்ய வேண்டும் என்று நாம் விரும்பினாலும் உடல் ஒத்துழைக்க வேண்டும் அல்லவா? உடல் பல்வேறு காரணங்களால் உடல் விரைப்புத்தன்மை அடைந்து விடுகிறது. உப்பு அதிகமாக சேர்ப்பதனாலோ, காரம் அதிகமாக சேர்ப்பதனாலோ, புளிப்பு அதிகமாக சேர்ப்பதனாலோ உடல் இறுகும் தன்மை ஏற்பட்டு விடுகிறது. நாடி நரம்புகளுக்கெல்லாம் அது இறுக்கம் கிடைத்து விடுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள்.
நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். இந்த குழந்தைகள் செய்கின்ற ஆசனம் மாதிரி யாரும் செய்ய முடியாது. பல்வேறு போட்டிகளில், மாநில அளவில், மாவட்ட அளவில், அகில இந்திய அளவில் போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை வாங்கியவர்கள். அந்த பள்ளியில் உள்ள யோகாசன ஆசிரியர் பிள்ளைகளை அந்த அளவுக்கு தினமும் ஆசனத்தை செய்வதற்கு அவர்களை வசப்படுத்துகிறார்கள். அந்த பள்ளி நிர்வாகிகளும் இந்த ஆசனத்திற்கு நல்ல தனியார் பள்ளியாக இருக்கின்ற காரணத்தினால் ஆசனத்தினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டு குழந்தைகளுக்கு ஆசனத்தை கட்டாயப்பாடமாக்கி அதுக்கென ஒரு ஆசிரியரை போட்டு சொல்லிக் கொடுக்கிறார்கள். மாணவர்கள் உடல் நலம் பெறுவதோடு மற்ற விளையாட்டுகளிலும் அவர்கள் வெற்றி அடைவதற்கு இந்த ஆசனம் கை கொடுக்கிறது. மற்ற பாடங்களிலும் அதிகமாக மதிப்பெண் வாங்குறதுக்கு, நினைவாற்றல் பெறுவதற்கு இந்த ஆசனம் அவர்களுக்கு கை கொடுக்கிறது. ஆகவே பல்வேறு வகையில் உடல்நலமும் மனநலமும் பெற்று மாணவர்கள் என்றும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த ஆசனங்கள் உதவி பெறும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். பல்லாண்டு வாழ்ந்திட